இந்த காலை வேளையில நான் சொல்லட்டும், உங்களுடைய பலவீனங்களை குறித்து பயப்படாதீங்க. எனக்கு இல்லைன்னு சொல்லி பயப்படாதீங்க. அடுத்தது நான் என்ன செய்வேன்னு சொல்லி பயப்படாதீங்க. ஐயோ இந்த விஷயம் வரப்போகுது, ஐயோ இந்த காரியம் வரப்போகுது, அடுத்தது நான் என்ன செய்ய போற தெரியல, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, இன்னும் 10 நாள் தான் இருக்குது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, இன்னும் 1 நாள் தான் இருக்குது. ஒரு காரியத்தை குறித்தும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் சொல்றாரு, என் பலவீனத்தை குறித்து நான் இனிமே பயப்பட மாட்டேன், மாறாக என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். இந்த காலை வேளை எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? டாக்டருடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எனக்கு இருக்கிற இந்த பலவீனத்தை குறித்து நான் நிச்சயமா சந்தோஷப்படுறேங்க. என் சொந்தக்காரங்க அழலாம், இயேசு இயேசுன்னு சொல்லி போனியே, இந்த இயேசு உன்னை கைவிட்டுட்டாரு. நான் சொல்றேங்க, பலவீனத்துல தான் தேவ பலனை அனுபவிக்க முடியும், பலவீனத்துல தான் தேவ வல்லமை அனுபவிக்க முடியும், பலவீனத்துல தான் தேவ சத்துவத்தை அனுபவிக்க முடியும். ஆமே, நாமே ஏசாயா மூலமா கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, ஆமே, சத்துவம் இல்லாதவனுக்கு தான் அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம், பலவீனம் உள்ளவர்களுக்கு தான் அவர் பலனை அளிக்கிறாராம். இதே பவுல் சொல்லும்போது, ரோமருக்கு சொல்லும்போது சொல்றாரு, உங்க பலவீனத்திலே ஆவியானவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறதா.